நிதம் தின்றும் தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாலும் என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயின்ற வாழ்க்கை. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளி வர உள் உருக்குதல், இவையாவும் நீ அருளும் தொழிலன்றோ என மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் கல்விக்கான கடவுள் வணக்கமான சரஸ்வதி வணக்கத்தை முன்வைத்து ஜாக்சன் வில்லே என்கின்ற உலக புகழ்பெற்ற நாடான அமெரிக்க திருநாட்டில் மிகப்பெரிய நிலப்பரப்பை தனக்கென கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநகரம் தமிழ் மன்றத்தை கடந்த 25 ஆண்டு காலமாக வெற்றிகரமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. இந்த 25வது ஆண்டில் தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திரு கோபி அவர்களுக்கும் அவர்களுடைய குழுவினருக்கும் அனைத்து தமிழர்களின் சார்பிலும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அங்க கொஞ்சம் லைட் போடலாமா? அரங்கத்தில் இருக்கின்றவர்களை இருட்டில் வைத்து வெள்ளி திரைகளில் வெளிச்சத்தில் இருக்கின்றவர்கள் வாழ்ந்து வருகின்ற காலகட்டத்தில் மக்கள் வெளிச்சத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு உங்கள் அனைவரின் மீதும் வெளிச்சம் பாய்வதாக, உங்கள் அனைவரின் மீதும் ஒளி மிக பிரகாசமாக எரிவதாக என்கின்ற பிரார்த்தனையுடன் நான் எனக்கு இடப்பட்ட இந்த பணியை தொடங்குகிறேன். அடிப்படையில் என்னால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துவிட முடியுமா என்கின்ற மிகப்பெரிய கேள்வி இருந்தது. அவ்வளவு பணி நெருக்கடி. இந்த பணி நெருக்கடியின் இடையிலே நான் உங்கள் மத்தியில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னால வர முடியாது அப்படிங்கிறது ஒருபுறம் இருக்க, உங்கள் மத்தியில் யாரோ ஒருவர் நிச்சயமாக பர்வீன் சுல்தானா பேச வர வேண்டும் என்று நினைத்திருக்கிறீர்கள். என்னுடைய எண்ணங்களை கடந்து உங்களுடைய எண்ணங்களினுடைய தீவிரத்தை பிரபஞ்சம் குறித்து கொண்டது என்னை உங்கள் முன்னால் கொண்டு வந்து வீசியிருக்கிறது. நான் யோசித்து பார்க்கிறேன், உங்களுக்கு என்ன சொல்லிவிட முடியும்? குழந்தைகளோடு இந்த பொங்கல் விழாவை புலம்பெயர்ந்து வாழக்கூடிய நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். தன்னுடைய குழந்தைகளோடும் கணவன் மனைவியோடும் குடும்பத்தோடும் பெற்ற தாய் தகப்பன்மார்களோடும் நீங்கள் இந்த விழாவை கொண்டாடுவதை பார்த்து நான் உண்மையிலேயே மிக மிக பரவச நிலையில் இருக்கிறேன். இந்த மேடையில் நீங்கள் நிகழ்த்திய கலை நிகழ்ச்சிகள், வீட்டிலே முளைப்பாரி வைத்து வளர்த்து அதை இங்கே கொண்டு வந்து அனைத்து பெண்களும் மஞ்சள் ஆடையை உடுத்தி கொண்டு இங்கே நடத்திய முளைப்பாரி கும்மி என்பது தமிழர்களினுடைய மிகப்பெரிய மரபார்ந்த ஒரு நடவடிக்கை. நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய மஞ்சள் ஆடை சூரியனையும் நீங்கள் வைத்த முளைப்பாரி இந்த இயற்கைக்கும் சூரியனுக்கும் நன்றி செலுத்துகின்ற அந்த ஒரு வினாடியை மிக பரந்த நிலையில் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் நிகழ்த்தி இருக்கிறீர்கள். உங்களுக்கு அந்த சூரியனுடைய அருளும் அந்த இயற்கையின் அருளும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு நான் என் பேச்சை தொடங்குகிறேன். உங்கள் அத்துணை பேருக்கும் புத்தாண்டு மட்டும் அல்ல, பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இங்க ரீல்ஸ்க்கு ஒரு குழந்தை பரிசு பெற்றது பார்த்திருப்பேன். அவன் இப்போதான் பிரசவ அறையிலிருந்து வெளியில கொண்டு வந்த அளவுக்கு இருக்கான்.
இப்பதான் லேபர் குரூப்ல இருந்து வெளில கொண்டு வர அளவுக்கு. தேர்ட் பிரைஸ் வாங்கினவங்க அவங்க அம்மா சைஸ்ல இருக்கிறாங்க. குழந்தை ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டான். நான் யோசிக்கிறேன், என்னுடைய தமிழ் சமூகம் இனி வரும் காலத்திலும் வெளிச்சமாக வாழும் என்பதற்கான சாட்சியைத்தான் இந்த குழந்தைகள் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை என்பதுதானே உயர்வு. குழந்தைகளையும் சேர்த்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். நான் யோசிக்கிறேன், ஏதேனும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தந்துவிட வேண்டும். நீங்கள் இல்லத்திற்கு செல்லுகின்ற பொழுது அந்த நினைவுகளோடு நீங்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக என் சிந்தனை மோதிக்கொண்டே இருக்கிறது. யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? பேசுறவங்க எல்லாம் நல்ல பேச்சாளர் இல்லை. பேசிட்டு போனதுக்கு அப்புறமாவும் யார் ஒரு உள்ள பேசிக்கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க தான் நல்ல பேச்சு. நாங்க பேசிட்டு போயிடுவோம். உங்களுக்குள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தாழத்தில் சில விஷயங்களை சொல்லுகிறேன். இங்கே தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. நாம எல்லாருமே அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப வயதுக்கு ஏற்ப தமிழ் தாய் வாழ்த்தை பாடுகிறோம். என்னுடைய கோரிக்கை என்னவென்றால், அடுத்த முறை தமிழ்த்தாய் வாழ்த்தை நீங்கள் இசைக்கின்ற பொழுது முளைப்பாரி வச்சீங்கல்ல பெண்கள், நீங்க பறையாட்டம் தேவராட்டம் ஆடுனீங்கல்ல ஆண்கள், அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த அவை நிறைகின்ற அளவுக்கு நின்று அந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை இசைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படிங்கிறது ஒரு ஆங்கிலத்துல சொல்லணும்னா வைப்ரேஷன், தமிழ்ல சொல்லணும்னா ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்ற அற்புதமான பாட்டு. இப்ப நான் பேசுறேன், இங்க சில பேர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. அரை மணி நேரத்துல யூடியூப்ல வந்துடும். இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கேன்ல, டிராவல் பண்ணி வந்திருக்கேன்ல, இது வரைக்கும் என்னை இதுல தானே பார்த்துருக்கு, இன்னைக்கும் இதுலயே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்காகவே வந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வராதவர்களுக்கான காணொலியை தமிழ் மன்றம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அந்த கடமையை செய்யட்டும். இங்கே நான் வந்திருப்பது கூட்டத்திற்காக அல்ல, உங்கள் ஒவ்வொருவருக்காக பேசுவதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். அதனால் நீங்கள் ஒவ்வொருவரும் என்னோடு நீங்கள் தொடர்பில் இருந்து இந்த பேச்சை கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்த்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. என் உடலெல்லாம் அதிரத்தான் நான் ஒவ்வொரு முறையும் அந்த பாட்டை கேட்கிறேன். சொன்னால் நம்புவீர்களா? எத்தனை வருஷமா பாடுறோம் தமிழ்த்தாய் வாழ்த்து? சொல்லுங்க, வயசு தெரிஞ்சிடும். அவங்க வசதிக்கு ஏற்ப 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம், 30 பாடுறோமா? ஆமா. எல்லாருக்கும் தெரியுமா தமிழ்த்தாய் வாழ்த்து? எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியுமா? என்ன இருக்கும்? வரிக்கு வரி அர்த்தம் தெரியுமா? நம்ம நாட்டுல ஜனகணமன பாடுவோம். அது வங்காள மொழியில இருக்கிற தேசிய கீதம். அதுவே நாம் அர்த்தம் தெரிந்துதான் பாட வேண்டும். நான் ஒரு ஸ்கூலுக்கு பேச போகும்போது பேசி முடிச்சுட்டேன், ஜனகணமன போடுறாங்க. ஒரு பையன் வாயை பார்க்கறான், அவன் பாடல, ஆனா பாடுறான். ஆனா தைரியமா பாடுறான், ஆனா அவன் பாடல. அவனையே பார்த்துட்டு இருக்கிறேன், நான் அட்டென்ஷன்ல இருக்கிறேன்னா, அதனால கண் அந்த பக்கம் போகுது. ஜனகன கணமன ஜனமன கணஹே ஜனமன ஜனம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண. அப்புறமா பார்த்தா கடைசியா அது மட்டும் கரெக்டா சொல்லிட்டான். நான் கிட்ட கேட்டேன், என்னப்பா உனக்கு தெரியாதான்னு கேட்டேன். +2 முடிக்க போற, மார்ச் மாசம் வந்துருச்சு, விட்டுருங்க மேடம் அப்படிங்கிறான். நான் என்ன சொல்றேன், தேசிய கீதமே நமக்கு வேறு மொழியில் இருந்தாலும் நாம் பொருள் புரிந்துதான் அதை பாட. இப்ப யாரிடமாவது பேசுகின்ற பொழுது, தமிழிலே சொல்லுகின்ற பொழுது, ஒரு வாழ்த்து சொல்லுகின்ற பொழுது, அது இங்கிருந்து வரணும், சொல் புரிஞ்சு சொல்லணும். கங்க்ராச்சுலேஷன் பா, சூப்பர், உணர்ந்து சொல்றியா? நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? நமக்கு சில விஷயங்களை கொண்டாட தெரியவே தெரியாது. உண்மையிலேயே நமக்கு கொண்டாட தெரியாது. உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம ஸ்வீட் சாப்பிடுறோம்ல,
சாப்பிடுறோமா? ஏன் சாப்பிடுறோம்? மகிழ்ச்சிக்காக சாப்பிடுறோம். ஏன் நம்ம மகிழ்ச்சியா இல்லையா? கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா கூட ஸ்வீட் என்ன பண்ணும்? நம்மள மகிழ்ச்சி படுத்தோம்ல. ஒரு சூட்சுமத்தை சொல்லித்தர, நம்ம ஜெயிச்சிட்டோம்னா ஏன் அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் தரோம் தெரியுமா? அவன் ஸ்ட்ரெஸ்ல போயிடுவான், அதனால அவனுக்கு ஸ்வீட் கொடுத்துறோம். நான் என்ன சொல்றேன், தோத்து போயிட்டேன்னா நாம சாப்பிடணுங்கிற. அது ஸ்ட்ரெஸ் ரிலீவர் தானே. அது ஸ்வீட் இல்லையான்னு நிறைய பேர் கேட்கும் போது நான் யோசிப்பேன், நான் ஜெயிச்சதுக்கு உனக்கு எதுக்குப்பா ஸ்வீட்? அதான் அர்த்தம். அதான் சில விஷயங்கள் அர்த்தத்தை தெரிந்து கொள்கின்ற பொழுது வித்தியாசமான உலகம் நமக்கு முன்னால் விரிகிறது. எல்லோரும் தான் தமிழ் பேசுகிறோம், எத்தனை பேர் அதை புரிந்து கொள்கிறோம்? ஆங்கிலத்திலேயே எனக்கு நிரம்ப பிடித்த ஒரே வார்த்தை, அவர் சொல்வாரு, எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை அப்படின்ட்டு, எனக்கு பிடிச்ச ஒரே வார்த்தை அண்டர்ஸ்டாண்டிங். I stand under you, your feelings, what you say. I stand under. என்ன வார்த்தை அது? புரிந்து கொள்வது என்பது. இப்ப பாருங்க, நம்ம எல்லாருக்குமே பாட்டு பண்ணாதான் தமிழ் தாய் வாழ்த்து வரும். சொன்னா வருமா? வராது. ஏன்னா பழகிட்டோம். நான் சொல்லி பழகிருக்கேன். நான் அதுக்கு அர்த்தம் சொல்றேன். இனிமேல் தமிழ் தாய் வாழ்த்து இசைக்கின்ற பொழுது கண்ணை மூடி கொஞ்சம் இந்த சகோதரி பேசுற இந்த வார்த்தைகளுக்கான அந்த காட்சியை மட்டும் கொண்டு வாங்கல. அந்த என்னங்கிறது உங்களுக்கு அதை அனுபவிச்சாதான் தெரியும். இப்ப பலாப்பழம் சாப்பிடுறீங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு அப்படின்னா இனிப்பா இருக்கா? இனிப்புனா